அதுக்கடுத்து அதே கேள்வி தான் ஒருத்தர் பேர் இல்லாமல் தான் கேட்குறாரு. இறைவன் என் உலகை 6 நாட்களில் படைக்க வேண்டும், ஒரே நாளில் ஏன் படைக்கவில்லைன்னு கேட்குறாரு. அப்போ இது இந்த மாதிரி கேள்வி பொதுவாகவே நம்ம விளங்கி சிந்திச்சு கொள்ளணும். இந்த மாதிரி கேள்வி ஒரு மனுஷன்ட்டு கூட நீங்கள் கேட்க முடியாது. ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்டுறான். வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு. இவன் ஏன் ஒரு வருடத்தில் கட்டினாய், நீ ஏன் 6 மாதத்தில் கட்டவில்லைன்னா விலை பார்த்துட்டு போட, எனக்கு வசதி பண்ண நீ என்ன கேட்பானா இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை அவன் வசதி போல் அவன் செய்கிறான், அவன் விருப்பம் போல் செய்கிறான். நீ எதுக்காக வேண்டி நீ ஒரு வருஷத்துக்கு கட்டினாய் 6 மாதத்தில் நீ கட்டவில்லைன்னு அவன்கிட்ட கேட்டால் அவன் ஒத்துக்குருவான்? அவன் உங்கள்கிட்ட கேட்டால் ஒத்துக்குருவீங்களா? நான் எப்போ வேணாலும் கட்டுவேன். அதே நீங்கள் கேட்குற என்னுடைய வசதி, என்னுடைய வாய்ப்பு, என்னுடைய விருப்பம், என்னுடைய சூழ்நிலை, அதுக்கு தக்கவாறு நான் ஒரு முடிவு எடுத்து செய்வேன். எனக்கு ஒரு வருஷத்தில் கட்டுற அளவுக்கு தான் என்னுடைய சூழ்நிலை இருந்துச்சு, நான் செஞ்சேன். அதையே நீங்கள் கேட்குற அப்படின்னு மனுஷன்ட்ட கேட்பமா? இல்லை, ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளோ நாளில் செய்யவில்லை, ஏன் அவ்வளோ நாளில் செஞ்சாய் அப்படின்னு கேட்க முடியுமா? ஒருத்தன் இட்லி சாப்பிட்றான், 5 இட்லி சாப்பிட்டான், ஏன் நீ 7 இட்லி சாப்பிடவில்லை, ஏன் 5 சாப்பிட்டான்னு கேட்டால் என்ன செய்வான்? ஏன் விருப்பம்டா 5 சாப்பிடும், அதை கேட்க நீ யாரான்னு கேட்பமா இல்லையா? ஒரு 5 இட்லி சாப்பிட்றவன்ட்ட போய்கிட்டு நீ ஏன் 5 சாப்பிட்டாய், நீ ஏன் 7 சாப்பிடவில்லை அப்படின்னு கேட்கலாமா? இது யார்கிட்டையும் கேட்கத்தகாத கேள்வி. இது இறைவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதன் அவனுடைய சுய அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை ஏன் செஞ்சேன்னு கேட்க இயலாது. அவன் விரும்பினா செஞ்சான், அவ்வளோதான். அவன் 6 நாளில் படைக்க நினச்சா 6 நாளில் படைப்பான், 10 நாளில் படைக்க நினச்சா 10 நாளில் படைக்க நினைப்பான், ஒரு செகண்டில் மைக்ரோ செகண்ட்லையும் படைப்பான். உலகத்தை அழிக்கிறது ஒரு செகண்ட் அழிச்சு விட்ருவான். ஆகுமா ஆகிற அழிந்து அழிஞ்சு போயிடும். அவன் நினைச்சான்னு சொன்னால் எப்படி வேணாலும் செய்வான். அப்போ இது இந்த கேள்வி யாரிடமும் கேட்கக்கூடாது. அல்லாட்ட மட்டும் இந்த கேள்வியை கேட்குறீங்க, ஒரு மனுஷனை போய் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒருத்தன் ஜனவரி 10ஆம் தேதி கல்யாணம்னு வச்சுக்கலாம். எதற்கா நீ ஜனவரி 10 கல்யாணம் வைத்தாய், ஏன் 20 வைக்கவில்லை? அதேன்னு நீங்கள் கேட்குறேன்னு வைங்கன்னா எனக்கு வசதியாக அப்படி தான் நான் சொல்லுவான். ஒரு மனிதன் குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றை செய்தால், குறிப்பிட்ட நாடில் ஒன்று செஞ்சால், அல்ல குறிப்பிட்ட காலக்கெடுவைகள் ஒன்றை செஞ்சால் அதை நீ என்ன செய்ய முடியாது, ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்க இயலாது. நீ உனக்கு ஏன் சாப்பாடு சமைக்க 8 மணி நேரம் ஆனது அப்படின்னு கேட்கலாமா? 8 மணி நேரமாகவும் 4 மணி நேரமோ அதை ஏன்னு நீங்கள் கேட்குற? ஏன் செயலை பற்றி நீ எது கேட்குற? இப்படி மனுஷன் கேட்குறானா இல்லையா? எந்த ஒரு மனுஷன்ட்டையும் போய்கிட்டு ஒரு காரியத்தை அவன் ஏன் இப்படி செஞ்சான், இவ்வளோ நாளில் ஏன் செஞ்சான்னு கேட்க இயலுமா? கேட்கவே ரைட்டே கிடையாது. அவன் மனுஷனை ஒத்துக்கிற மாட்டான். இதில் ஏன்டா நீ உனக்கு என்னத்துக்கிட்ட தலை, நான் செய்கிறேன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பான்ல. இதை விட கடுமையாக அல்ல அந்த கேள்வி எடுத்துக்கிறோம். அவன் ஏன் 6 நாளில் படைத்தான், நீ 5 நாளில் படைக்கவில்லை? அப்போ ஒரே நாளில் படைக்க நீங்கள் கேட்குறீங்க. ஒரே நாளில் படிச்சுட்டு வைங்க, இன்னொருத்தங்க கேட்பான் 1/2 நாளில் ஏன் படைக்கலன்னு கேட்பான். 1/2 நாளில் படித்தான்னு வைங்க, இன்னொருத்தங்க கேட்பான் எதுக்கு ஒரு 6 மணி நேரத்தில் படைக்கலன்னு கேட்பான். 6 மணி நேரத்தில் படித்தான்னு வைங்க, ஏன் ஒரு 1 மணி நேரத்தில் படைக்கவில்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். 1 மணி நேரத்தில் படித்தான்னு வைங்க, ஏன் ஒரு 10 நிமிஷத்தில் படைக்கவில்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஒரு செகண்டில் படித்தான்னு வைங்க, மைக்ரோ செகண்டில் படைக்க, இப்படி இதெல்லாம் ஒருத்தன் விரும்புகிறவன் ஒருத்தன் செய்ய முடியுமா? இறைவன் நாடுகிறபடி படைப்பான். அவன் இந்த உலகத்தை 6 நாளில் படைக்க நினைச்சா படைச்சான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் 21வது சூறாவில் 23வது வசனத்தில் சொல்கிறான், லா யுசாலு அம்மா எஃபாலு, அவன் செய்வது பற்றி கேட்கப்படக்கூடாது. அவன் அப்படி செஞ்சான், இவன் எப்படி செஞ்சான்ட்டு அல்லாஹ் செஞ்சதை கேட்க நீ யார்? உனக்குள்ளே நீ கேட்டுக்கிற கூடாதுன்னு இருக்குது. உங்களுக்குள்ளே இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் அதிகார தலையீடுன்னு சொல்லுவீங்க. அப்போ அல்லாட்ட போய் கேட்க முடியுமா? லா யுசால் அம்மா எஃபாலு, அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கப்பட முடியாது. ஒஹும் யுசாலூன், இவர்கள் தான் கேள்வி கேட்க. உங்ககிட்ட நான் தான் கேள்வி கேட்க, நீ என்கிட்ட கேள்வி கேட்குற? என் செயலுக்கு உனக்கு காரணம் நான் சொல்லணுமா? நான் படைக்க நினச்சேன், 6 நாளில் படைக்க நினச்சேன், விடு, அவ்வளோதான் அதுக்கு பதிலுன்றான்ல. அதே மாதிரி இப்போ 11வது சூறாவில் 107வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், இன்ன ரப்பக்க ஃபஆலு லிமா யுரீத். ஏன் படைச்சான்னு கேட்குறீங்கள, அதுக்கு பதில் சொல்கிறான்ல, இன்ன ரப்பக்க, உமது இறைவன், ஃபஆலு லிமா யுரீத், நினைத்ததை செய்பவன், நினைத்ததை முடிப்பவன் அவன். அல்லாஹ் நினைத்ததை முடிப்பவனாக இருக்கிற காரணத்தினால அதை செஞ்சான், அவ்வளோதான். நான் நினச்சேன் முடித்தேன், இப்போ தான் பதில் அப்படிங்கிறான். அதே மாதிரி 85வது சூறாவில் 16வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், ஃபஆலுன் லிமா யுரீத், துல் அரசில் மஜீத், மதிப்பு மிக்க அரசுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லிவிட்டு ஃபஆலுன் லிமா யுரீத், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன், நினைத்ததை செய்யக்கூடியவன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பேரில் ஒரு பேர். அப்படி இருக்கிற காரணத்தினால
ஏன் இப்படி செஞ்சான்னு என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய செயலில் கேட்கக்கூடாது. ஒரு நாளில் படித்தாலும் இன்னொருத்தன் கேள்வி கேட்பான், அரை நாளில் படித்தாலும் கேட்பான். உங்கள் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை எல்லாம் கேட்டுட்டு அவன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எதுக்கு எவ்வளோன்னு அவன் நினைக்கிறானோ அதை செய்வான். வானம் பூமி படைக்க ஒரு 6 நாள் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அவன் நினைப்பான், செய்வான். சில காரியங்கள் 5 நாளில் படைக்க நினச்சா 5 நாளில் செய்வான். சில காரியங்களில் வந்து ஒரு மைக்ரோ செகண்ட்லையும் செய்வான். அது அவனுடைய ரைட். அந்த ரைட்டின் பிரகாரம் இறைவனுடைய தனி அதிகாரத்தின்படி படைக்கப்பட்டது என்பது அதுக்குரிய ஒரே பதில்.